பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மீண்டும் யுத்தம் துவங்கி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது. இதை அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க. டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக்ஸ், தற்காப்புக்காக எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மீண்டும் ஒரு முழு யுத்தம் வருமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து தான் பார்க்கணும். ரொம்ப அன்சர்டனாக, வாலட்டைலாக இருக்க சுச்சுவேஷன் என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லி தற்காப்புக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மற்றும் பந்தார் அப்பாஸ் அவங்களுடைய துறைமுகம். இதில் ஐஆர்ஜிசியோடைய 2 ஃபாஸ்ட் போட்ஸ், கடலில் கன்னி வெடிகள் வைக்கக்கூடிய வேலையை இந்த கப்பல்கள் ரெண்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. சிறு போட்ஸ், இது கப்பல் கிடையாது. இதை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சுட்டு வீழ்த்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இதை பயன்படுத்தி பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிசைல் லான்ச்சர் பேஸை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கான காரணம் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் ஏற்கனவே ரொம்ப ஒரு கண்டஸ்டடான ஸ்பேஸாக இருக்குது. இங்கே கடல் கன்னி வெடிகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இனி ஃப்யூச்சரில் திறக்கணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. நீங்கள் மேலும் போய் கன்னி வெடி வைக்கிறீங்க, அதற்காக நாங்கள் தடுக்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதும். பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் லான்ச் பேஸு, இது அமெரிக்க விமானங்களை குறி வைக்கிறதுனால அதை நாங்கள் குறிப்பாக தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்கன்ஃபர்ம்டான நியூஸு, அவங்களோட லார்க் போன்ற இன்னும் சில முக்கியமான தீவுகள் தாக்கப்பட்டிருக்கதா வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம இந்த பொருளைகளெல்லாம் ஓரம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்ற போது தெளிவாக அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மட்டும்தான் இவங்க தாக்கியிருக்கிறாங்க. டெப்த் டார்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அவங்க எதுவுமே டார்கெட் பண்ணலை. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடியது தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசியோடைய 2-3 கமாண்டர்ஸும் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. ஈரானோட ஐஆர்ஜிசி உடனடியாக இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாக்குதல் அப்படின்றது 2 சைடுமே கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு ஹோஸ்டைல் ட்ரோனையும் நாங்கள் வீழ்த்திருக்கிறோம், எங்கள் நாட்டை நோக்கி வந்த ஒரு ஹோஸ்டைல் ட்ரோனையும் நாங்கள் வீழ்த்திருக்கோம்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய சில முக்கியமான கப்பல்களையும் அவங்க தாக்கியிருக்கிறோம்ட்டு. பட் அதற்கான எந்த எவிடன்ஸுமே அவங்க கொடுக்கல. அஃபிஷியலாக இந்த இடத்துல டிஃபென்சிவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது அவங்களோட குறிப்பாக அந்த வார்த்தையை நம்ம கவனிச்சோன்னா, டு ப்ரொடெக்ட் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஃப்ரம் த்ரெட்ஸ் போஸ்ட் பை இரானியன் ஃபோர்ஸஸ். அமெரிக்க துருப்புகளுடைய பாதுகாப்பை கருதி நாங்கள் இதை தாக்குதல் நடத்தணும். அதில் ஒன்று மைன் லேயிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் மிசைல் சைட்ஸ். ஸோ இந்த இடத்துல இது எங்கே ப்ராடாக ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22க்கு பிறகு, ஏப்ரல் 8ஆம் தேதி சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டுச்சு. 14 நாட்கள், அது 22ல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி பல முறை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மீண்டும் ஒரு மிகப்பெரிய ட்ரூப் பில்டப்பை அமெரிக்கா ஒரு சைடு பண்ணாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இந்த தாக்குதல் நடக்கும்போது பேரலி கத்தாரோடைய தலைநகரமான தோஹாவில் 2 நாடுகளும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் டோட்டலாக சீன்லேயே கிடையாது. பாகிஸ்தானில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இப்போ இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்திட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் ஈரானியன் டெலிகேஷன், அவங்களுடைய சீஃப் நெகோஷியேட்டர் முகமது கலிபஃப், அவங்களுடைய சபாநாயகரும் கூட, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி மற்றும் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்கோடைய கவர்னர் ஹெமத்தி, இவங்க 3 பேரும் இப்போ தோஹாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க தரப்பில் குஷ்னர் போன்றவர்கள் இவங்க சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ டாக்ஸ் அப்படின்றது பல இடங்களில் போகாமல் இந்த 10 அம்ச கோரிக்கை, 15 அம்ச கோரிக்கை இதெல்லாம் முடிஞ்சு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணணும், எந்த விதமான வரியும் விதிக்காமல். அதே மாதிரி ஈரானோடைய யுரேனியம் ஸ்டாக் பையில் 3வது நாட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும்தான்
இப்ப பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. either to be handed over to the US for destruction or destroyed in coordination with Iran. அமெரிக்காட்ட ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, இல்லை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து இதை அழிக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இந்த இடத்துல இன் பிரின்சிபலாக அக்ரி பண்ணிட்டாங்க, யுரேனியமை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான அக்ரிமெண்ட் வருது அப்படின்றது போது, அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்காதது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு ஈரான் ஒத்துக்கிறாங்க, ஆனால் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும் அப்படின்றத ஈரான் சொல்கிறாங்க. அது அமெரிக்காவோ இல்லை அமெரிக்காவுக்கு இதில் பெரிய டைரக்டான இம்பேக்ட் எதுவுமே இல்லைனாலும் உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா, சைனா போன்ற எந்த நாடுமே இதை ஒத்துக்காது. அப்போ அமெரிக்கா தன்னிச்சையாக போய் அதை ஒத்துக்கிட்டா கூட அது செல்லாது அப்படின்ற மாதிரி வேற ஒரு சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலை ஒதுக்கி வச்சுட்டு தான் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற போது நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், அணு ஆயுதம் ஈரான்ல இருக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப ஃபேமாக இருப்போம், அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஒரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகுதுன்ற போது நேற்று ஒரு 13 கிராமங்களுக்கு ஏர் ரெய்டு விடுறதுக்கான அந்த வார்னிங்கை விட்டு இஸ்ரேல் கடுமையான ஒரு தாக்குதலை லெபனான் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஸ்டிக்கிங் பாயிண்ட் இந்த டீலில் என்ன, டீலா இல்லை நோ டீலா அப்படின்னு போனோம்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு, ஈரான் தனக்கு யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றதும், அமெரிக்காவோட தரப்பில் என்ரிச்மெண்ட் செறிவூட்டல் வேலையே இருக்கக்கூடாது அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸ்டாக் பைல் டிரான்ஸ்ஃபர் சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இல்லை ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இல்லை அமெரிக்காவும் ஈரானும் கூட்டாக சேர்ந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்களா அப்படின்றது. அதே மாதிரி இந்த அணு ஆயுதத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு அமெரிக்கா கேட்கக்கூடிய கமிட்மெண்ட் அடுத்த 20 வருஷத்துக்கு நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு ஈரான் ஒத்துக்கிறது வெறும் 5 வருஷத்துக்கு தான். ஈரானுடைய டிமாண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வரி போடுவோம்ன்றது. அமெரிக்கா வந்து இதை வந்து ஒத்துக்கலை. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசி இவங்க நெகோஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா 2023 இந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போது இது பெரிய நாடுகளுக்கு இடையே உள்ளான போட்டி. இந்த இடத்துல இவங்கெல்லாம் எக்ஸ்பெண்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அதோட துவக்கம் அதோட எண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பயுமே ஒரு எக்ஸ்பெண்டபிளாக தான் பயன்படுத்துவாங்க. அவங்க தேவைக்கு அதை பயன்படுத்துவாங்க, தூக்கி எறியும் போது தூக்கி எறியுவாங்க. பல அமைப்புகள் இந்த மாதிரி காணாமல் போனதை பார்த்தோம். ஸோ அதே ஒரு நிலைமை தான் ஹமாஸ்க்கு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக ஈரான் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் அப்படின்ற பேரோ இல்லை பாலஸ்தீன் அப்படின்ற பேரோ சுத்தமாக கிடையாது. ஸோ அரசியல் ரீதியான தீர்வு தான், பேச்சுவார்த்தை ரீதியான தீர்வு தான் எப்பயும் சரியா இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு உண்மை தான் இது. நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ இந்த டீல் அப்படின்றது மேபி இன்னும் 2 மாதம் டீல் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நேவல் பிளாக்கேடை அமெரிக்காவும் எடுக்கும், ஈரானும் எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தாருடைய மீடியேஷன் மற்றும் ஈஜிப்ட் இவங்களுடைய ப்ரொபோசல் ஈரான் என்ரிச்மெண்ட்டை 3 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கணும். இப்போ இருக்கக்கூடிய 60% செறிவூட்டப்பட்ட 440 கிலோ யுரேனியத்தை ஒரு 3வது நாட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்றது தான். மார்க்கோ ரூபியோ இந்தியாவில் இருக்கும் பொழுது சில மணி நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதலை இவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இராணுவ ரீதியாக நீங்கள் மைனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கன்னி வெடியை வைக்கிறது ரொம்ப ஈஸி கடலில். ஆனால் அதை எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன். 21 மைல் அகலம் உள்ள இந்த இடத்துல நாளைக்கு கன்னி வெடிகள் இப்போ இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாலே கப்பல்கள் இதை கிராஸ் பண்ணி போக தயங்குவாங்க. ஏன்னா கப்பல் மூழ்கிறதுக்கு ஆபத்து இருக்கிறதுனால இந்த இடத்துல இதை அமெரிக்கா குறி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பந்த்ரா அப்பாஸ் போர்ட் அது ஒரு மிசைல் லான்ச் பேஸ்ன்னு சொன்னால் கூட அமெரிக்கா இண்டிகேட் பண்ணுறது சீக்கிரம் இந்த டீலுக்கு வந்துரு, இந்த டீலில் சைன் பண்ணலை அப்படின்னா உங்களோட துறைமுகங்கள் குறிப்பாக பந்தார் அப்பாஸ், சபஹார் இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும். நாங்கள் உங்களை மீண்டும் தாக்குறதுக்கு தயங்க மாட்டோம் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளாக ஒரு அட்டாக் கொடுக்கறது, சைக்காலஜிக்கலாக உங்கள் ப்ரெஷரை பில்டப் பண்ணுறது தான். ஏன்னா இதில் ரொம்ப டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நடவடிக்கையில்.
எப்போ தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் ஈரானுடைய 3 முக்கியமான அமைச்சர்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அந்த அப்பர் அண்ட் நெகோசியேஷனில் அங்கே கொஞ்சம் பாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம அந்த தமிழ் சினிமாலாம் பார்க்கலாம், இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்க்கான ஒரு ஜிங்கோயிசம்லாம் வரும். அதுதான் வந்து இவங்க வந்து ஃபிசிக்கல் லைஃப்பில் இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சென்காமோட இந்த நேவல் பிளாக்கேட் அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஈரான் மேலே ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெனட் க்ரூட் மற்றும் WTI க்ரூடோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $97.74 பெர் பேரல் பெனட் க்ரூடு. WTI பார்த்தீங்க அப்படின்னா ரஃபா ஒரு $91 பெர் பேரல் இருக்கு. இது ப்ராட்லி ஃபேட்டாக இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட $1.50 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆயில் மார்க்கெட் கடவுள் புண்ணியத்தில் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. மேபி இன்னைக்கு டே முடியும் போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, பட் பெரிய அளவுக்கு ரியாக்ட் ஆகல. இப்போ ING ரிசர்ச் வாரன் பேட்டர்சன் அவர்களுடைய ஏப்ரல் 28 கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் ஏஜென்சி ING ரிசர்ச் வந்து பிரெனட் பார்த்தீங்கன்னா $104 பெர் பேரல் அப்படின்றது 2026 Q2 காலாண்டு 2ல் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டும், அதன் பிறகு Q4 இந்த வருடத்தோட கடைசியில், அதாவது 2027 ஜனவரிக்கு ஆரம்பிச்சு 92 பேரல் போகும் அப்படின்றது அவங்க கணக்கு. கோல்ட்மேன் சாக் நிறுவனம் எடுத்தீங்க அப்படின்னா $85 பெர் பேரல் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. இது ரீசனபிளா ஓரளவுக்கு தச்சுக்கலாம். ஏன்னா $70 85 அப்படின்றது ரஃபா ஒரு $7 பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்றது நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு $5 6 கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட எக்ஸ்பெக்டேஷன் Q2 2026 $80. அதன் பிறகு 2027 பழைய நிலைமைக்கு, அதாவது $65 பெர் பேரல் அப்படின்ற அளவுக்கு வந்துரும்ன்றது இது ஒரு பாசிட்டிவான ஒரு இதுன்னு பார்க்கலாம். பார்க்லேஸ் பேங்க்கு $100 பெர் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க. மிசுவா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆர்மேஸ் பிளாக்கேட் அப்படின்றது 50% ப்ரீமியம். ஸோ பிளாக்கேடு எடுத்த பிறகு படிப்படியாக இந்த ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடக்காமல் இருந்ததுன்னா இது வந்து பெட்டரு. ஸோ இப்போ நம்மளுடைய ரிவைஸ் ப்ரெடிக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா சினாரியோ 1 இந்த டீல் சைன் ஆகிடும். பிரெனட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிரும் அப்படின்னு பார்க்கலாம், 45%. சினாரியோ 2 இதே மாதிரி சிறு லெவலில் தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது வயலேட் ஆகி ஒரு ஃப்ரெஜைலாக ரொம்ப கண்ணாடி மாதிரி உடையக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஸ்டாக்ஸ் கண்டினியூ ஆகும், பிளாக்கேடு கண்டினியூ ஆகும், க்ரூடோட விலை அதிகமாக இருக்கும். இதோட வாய்ப்பு ரஃபா பார்த்தீங்கன்னா ஒரு 45%. மீண்டும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு போர் வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-20%. இதுதான் நம்மளோட ரிவைஸ் சினாரியோ. ஸோ உங்களோட இதை வந்து அப்படியே நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்சஸாக இருக்கட்டும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ட்ராவலாக இருக்கட்டும். பட் இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க சிம்பாலிக்காக அவங்களும் ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. என்ன நடக்குன்றதும் ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.